ஆவியானவரே நீவு நாத்தோடு உண்ணாமையா பழைய பாட்டுதான் நீவு நாத்தோடு உண்ணாமையா நாட்டு பயமில்லையா இசையா நீவு நாளோடு உண்ணாமையா
We will meet the இறுதியாக கல்வியை நாம் செய்வோம். ஜெபம் முடிந்த பிறகு எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் முன்பு நீங்கள் ஐயாவிடத்தில் ஜெபம் செய்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும்படி உங்கள் ஐயாவை கொண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் கூட ஆவியானவா பரிசுத்த ஓய்வு நாளில தன்னுடைய தாசனை ஆண்டவரே 2 மாதங்களாக பாரப்படுத்தி ஜெபத்தோடு ஆண்டவரே உடைய மக்களை ஆண்டவரே உடைய வேத வசனங்களின் வழியாக ஆண்டவரே சந்திக்கும்படி தம்முடைய தாசனை அபிஷேகத்தில் கொண்டு வந்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அன்பு ஐயாவை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய ஆண்டவரே மகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டதான இந்த சாட்சிகளின் படி ஆண்டவரே விவாக காரியங்கள் எல்லாம் வாய்க்கு கொண்டுங்கப்பா ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரம் ஒருவரு இருக்கட்டும். ஆண்டவரே ஒருவரு உடன் வந்த அன்பு சகோதரர்கள் இருவருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்களை பயன்படுத்துங்க. ஐயாவோடு கூட இருந்து ஆண்டவரே நம் ஜெபிக்கிற ஜெப குழுக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உடைய பிரயாணங்களில் உடைய கரங்களை பெற்று விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பாதத்தில் வந்து ஆண்டவரே மட்டுமாய் காத்திருந்து உடைய வார்த்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நபர்களுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. எல்லா கஷ்டங்களும் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகமும் பாதுகாப்பும் உண்டாவதாக சுவாமி. ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளை ஆண்டவரே மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறதுக்கு கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்கி பலப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ரத்தத்துல மறைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நமக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கால்களில கர்த்தருடைய வல்லமை இறங்கி பூர்ண சுகத்தை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாயமானுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் தொட்டு ஆண்டவர் பரிபூர்ண சுகம் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய காயப்பட்டிருக்கிற எல்லா இடத்திலும் தேவனுடைய பாதுகாப்பும் சுகமும் காயங்களை ஆற்றுகிற வல்லமையும் புறப்படுவதாக சுவாமி ரத்தத்தில் மறைக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விபத்தில் சிக்கியிருக்கிற அந்த பிள்ளை கூட ஆண்டவரே நல்ல சுகத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நாகராஜுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வாலிப தம்பி ஆண்டவரே அவர் அமைரப்பா அவருக்கு நல்ல பலனுண்டாக இந்த கால்களில புது பலனுண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் பேர்களாக நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. நாளை நடக்கிற கூட்டங்களை பொறுப்பிடுங்க. அதற்கான ஆயத்த பணிகள் எல்லா காரியங்களிலும் தேவன் கரலிருந்து நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லா கனவு மகிமையாகும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாத வழிநடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் வருகை தந்திருக்கிற தேவதாசத்தோடு கூடி வந்திருக்கிற முழு திருச்சபையோடு மாலை நடக்கிற கூட்டங்களோடு சதா காலம் கிருபை நிலைத்திருப்பதாக எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். அன்பு ஐயா
இந்த குடும்பத்துக்காக இன்றைக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்களே, இந்த ஆதாரத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஐயாவை ஆசீர்வதிக்கப்பா என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஐயாவை ஆசீர்வதிக்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்பா, எங்களுக்கு ஆதாரம் கொடுத்திருக்கிறாங்க, அதற்குரிய பலன் அவங்க குடும்பத்துக்கு, அவருடைய சந்ததிக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு, அவரோடு கடந்து இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு உண்டாவதாக சுவாமி ஆசீர்வதிக்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஐயா ஜெபம் பண்ணிக்கங்க.